இன்று இந்திய தேசிய கலை மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு அறக்கட்டளை, அதாவது இன்டாக்ட் எனப்படுகின்ற இந்த நிறுவனத்துடைய மதுரை கிளையும் மதுரை நகர்ப்புற களஞ்சிய வட்டாரங்கள் தானம் அறக்கட்டளையும் வாழ்வாதார தொழில் கல்வி மையம் மற்றும் தியாகராய கல்லூரியும் இணைந்து மதுரை மல்லிக்கு ஒரு பட்டறையை இங்கே ஏற்படுத்தியிருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க வெகு நல்ல முயற்சியாகும். பல நேரங்களிலே இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இவற்றை எப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற வரைமுறை வகுத்து அதை செய்து காட்டுகின்ற நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பட்டறை எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த பட்டறையை நடத்துவதற்காக இந்த கல்லூரியுடைய தாளாளரும் இந்த செயற்குழு உறுப்பினருமாக இருந்து அதற்குரிய அனைத்து முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் செய்த திருமதி உமா கண்ணன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா ஒருபுறம் மதுரை மல்லியை நோக்கி இருந்தால் கூட இது போன்று பட்டறைகள் தேவை, இது போன்ற கலந்துரையாடல்கள் தேவை. ஒவ்வொருவரும் ஒருபுறம் நின்று கொண்டு என்னால் வளர முடியவில்லையே, என்னுடைய கலைப்பொருட்களை பாரம்பரியமிக்க சில திறமைகளை நான் பாதுகாக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இதனுடைய பங்குதாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை எப்படி கட்டி காப்பது என்பதை நாம் செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒரு முதல் முயற்சியாக, நல்ல முயற்சியாக மாவட்ட ஆட்சியர் என்கின்ற முறையில் நான் இதை கருதுகிறேன். திரு வாசிமலை அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார்கள், இவற்றையெல்லாம் இதனுடைய பண்பாட்டு சின்னங்களாக விளங்குகின்ற நம்முடைய பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியாக விளங்குகின்ற இவற்றையெல்லாம் நாம் பராமரிக்க வேண்டும். எனக்கு முன்பு பேசிய போது இதனுடைய தாவணி கலாச்சாரமும் பாவாடை தாவணி கலாச்சாரம் மறைந்து விடுமோ என்று குறிப்பிட்டார்கள். அதே போல மல்லியும் ஒரு காலத்தில் இருக்குமா என்று சந்தேகத்தை எழுப்பினார்கள். நிச்சயமாக எனக்கு தெரிந்த வரையில் இவையெல்லாம் மறைந்து விடாது, நிச்சயமாக வாழும். ஆனால் நமக்கு முன்பு இருக்கின்ற கேள்வி, இவையெல்லாம் அதனுடைய காலப்போக்கிலே அவை வளர்வதும் வாழ்வதும் விட வேண்டுமா, அல்லது அவற்றை நாம் கண்காணித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமா என்பதுதான். By design or by default, that is the question before us. Certainly we should not allow things to go by its own default. In a world which is known for its knowledge management of resources, a world that has become a knowledge center, a world which has become so small and highly informative, one cannot afford to resign himself to the fate. We need not go by the default theory, and I am very sure that we must go by design theory. எங்கே நாம் இருக்க வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற கடமையும் பொறுப்பும், அதற்குரிய காலமும் அதற்குரிய ரிசோர்ஸஸும் நம்மிடம் இருக்கின்றன என்கின்ற போது நிச்சயமாக அவற்றை நாம் அந்த வழியிலே, அதாவது we should design where we should be என்ற ஒரு முறையில் நிச்சயமாக செயல்பட வேண்டும். அந்த வகையிலே இன்று மல்லிகை பயிரை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பணிமனைக்கான ஒரு முக்கிய ஒரு கூறாக. இந்த மல்லிகை பூ என்றவுடன் மதுரை என்றாலே மல்லி பாட்டில் கூட வருது, மதுரைக்கு போகாதடி அங்க மல்லி பூ கண்ண வைக்கும், மதுரைக்கு போகாதடி. அந்த மல்லியினுடைய ஒரு புகழை நாம் என்றைக்குமே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு காலத்தில் இங்கே மல்லி விளைந்தது, இப்படியெல்லாம் அதன் குணங்கள் இருந்தது என்று ஒரு புத்தகத்தில் வாயிலாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும். இந்த மல்லி ஜாஸ்மினியம் சம்பா என்ற பொட்டானிக்கல் நேம் உடைய இந்த மல்லி
அனைவரும் நினைவுக்கு மல்லி என்று சொன்ன உடனே வருவது இந்த கூடல் மாநகர் மதுரை தான். ஏனென்றால் இங்கே மதுரையிலே தயாராகின்ற இந்த மல்லிகை மலருக்கு இருக்கின்ற மனம் வேறு எந்த மாவட்டத்தில் தயாராகின்ற மல்லிக்கு இருப்பதில்லை இல்லை என்பது உண்மை. ஆனால் இந்த மல்லியினுடைய மற்ற குணங்கள் இங்கே இருக்கின்ற சாகுபடியாளர்களுக்கெல்லாம் தெரியும். நான் நிறைய பேரோடு கலந்து பேசியிருக்கிறேன், உருவாடி இருக்கிறேன். அவர்களும் தெரிந்து கொண்டது மதுரை மல்லி என்றாலே குண்டு மல்லி என்று சொல்வார்கள். மதுரையிலே மல்லியை விற்கும் போது முழம் போட்டு விற்பதை விட எண்ணிக்கை வைத்து விற்கின்ற பழக்கம் உண்டு. எண்ணிக்கையை வாங்கி அதை கட்டுகின்ற முறையும் சென்னையிலே பார்க்கின்ற போது இடம் விட்டு கட்டுவார்கள். அதே போல மதுரையிலே விட்டோமானால் யாரும் மல்லியை வாங்க மாட்டார். மல்லி என்பது நார் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் மிக அடர்த்தியாக கட்ட வேண்டும். இது அது மல்லிக்கட்டு, அது மதுரை கட்டு. இல்லைன்னா அங்கே ஒரு ஜல்லிக்கட்டு வந்துடும், 2 பேருக்கு நடுவில். அதுக்கு தொடர்ந்து ஒரு மல்லுக்கட்டு. அதனாலே அந்த ஒரு சிறிய ஒரு வெளுத்தல் கூட நமக்குரிய அது இப்படித்தான். அப்படி யாராவது இங்கே வித்தா கூட அது வெளியூருக்காரங்க வித்துரு, எனக்கு கொடுக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கின்ற அந்த மல்லியிலே இது எப்படி இங்கே மட்டும் இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது அந்த மல்லியினுடைய இதே மல்லியினுடைய விதைகளை வேறு ஒரு இடத்திற்கு சென்று வைத்தால் நிச்சயமாக அங்கே வரத்தான போது அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு என்ற யோசனை பார்த்தால் இதற்குரிய மண், இரண்டாவது இதற்குரிய நாம் பாய்ச்சுகின்ற நீர், மூன்றாவது சாகுபடி முறையில் அவர்கள் கையாளுகின்ற டெக்னிக் முறைகள், இந்த மூன்றும் தான் இதை நிர்ணயிக்கின்றன. ஏனென்றால் இந்த ஒரு பகுதியில் இந்த இடத்தில் மட்டும்தான் இது சாகுபடியாகும் என்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னொன்று என்னன்னா, நிறைய பேருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த மதுரை மல்லி குண்டு மல்லி மட்டுமல்ல, அதனுடைய காம்பும் நீளமாக இருக்கும். மற்ற இடங்களிலே பார்க்கும்போது காம்பு இந்த அளவிற்கு அதிகமாக இருக்காது. அதனால இந்த மல்லியை கட்டும் போது அவர்கள் நாரை வைத்து கட்டுவார்கள். அதுதான் கரெக்டான முறை, பயோடிகிரேடபிள் மெட்டீரியல். அதனால அதனுடைய ஒரு அம்சமாக இருக்கின்ற நாரை வைத்துத்தான் கட்டுவார்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மாறி வருகின்ற போது பயிர் நூல்லையே மற்ற நூல்களை வைத்து நாம் இன்றைக்கு மல்லியை கட்டுக்கிறோம். இதுல என்ன பெரிய பிரமாதமான என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் முதல்ல நினைச்சேன். கேட்டு பார்க்கும்போது தெரிந்தது, காம்பு பெரிதாக இருந்தால் நாரை வைத்து கட்டுவது எளிது. அப்பதான் அவங்க கட்டுப்படியாகும், நல்லா பண்ண முடியும். நாரை வைத்து கட்டும் போது நிச்சயமாக என்ன ஆகும்னா, அது இருகாது, காய்ந்து போகும், அதே நிலையில இருக்கும். ஆனால் நூலை வைத்து கட்ட வேண்டும் என்றால் சிறிதாக இருக்கும்போது என்ன பண்ணணும், நூலை வைத்து கட்ட வேண்டும். அவ்வாறு நூலை வைத்து கட்டும் போது இருக்கும் போது அந்த காம்பு என்ன கட்டாய் வந்துடும், வெட்டிவிடும். எனவே வெகு நேரம் அது தாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுதான் மதுரை மல்லியினுடைய இன்னொரு சிறப்பு. குண்டு மல்லி இதனுடைய நீளமான அதனுடைய காம்பு இருக்கின்றது, அதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று என்னன்னா, இதனுடைய மனம் வெகு சீக்கிரத்தில் சென்று விடுவதில்லை, ரொம்ப நேரம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மனம். சில மலர்கள் சில பேருக்கு பிடிக்கும், சில மனங்கள் சில பேருக்கு ஒவ்வாத தன்மை உடையதாக இருக்கும். ஆனால் இந்த மதுரை மல்லியினுடைய மனத்தை பொதுவாக யாரும் வெறுப்பதில்லை, மாறாக அனைவரும் விரும்பி இருக்கிறார்கள். எனவே இது பெண்களுக்கு மட்டுமே உரித்தானதோ அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டுமே உரித்தானதோ அல்லாமல் எங்கும் ஒரு வணிகத்திற்கு மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலைகளிலும் இந்த மல்லியை நிச்சயமாக நாம் உபயோகிக்கிறோம். அது திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி, மதுரை மல்லியினுடைய மலர் இல்லாமல் அங்கே திருவிழா இருக்காது. வீடுகளிலே விசேஷங்களாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது விழாக்களுக்காக தோரணங்கள் அமைத்தாலும் சரி, அங்கேயும் இங்கே மதுரை மல்லி பயன்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மதுரை மல்லியிலிருந்து உபரியாக இருக்கின்ற மலர்கள், வாசனை எண்ணெய்கள் மற்றும் பூமெழுகு கான்சென்ட்ரேட் ஆகியவற்றையும் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது.